இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரே ஆனால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது. நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள், அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள். வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சமைக்கும் போது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு, இராணுவ வீரர்களுக்கு, ஊர் காவல் படை, போர்ப்படை தளபதி இந்த மே மாசத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று கிரகமாலிகா யோகம் நடைபெறுகிறது. அப்படி இந்த மாசம் பிறக்கக்கூடிய, இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளா அதிர்ஷ்டசாலிகளாக வேற இருக்க போறாங்க. இந்த மே மாசத்துல பல நன்மைகள். பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா, உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமேவும் பொதுவாக இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரேயானால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது குருவுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பேச்சு வாக்கில் இருக்குமே தவிர, ஏட்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள். நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேரை எடுத்து பார்த்தீங்களா, அதே போல் அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள், அப்புறம் இலக்கிய பேச்சாளர்கள், பாடலாசிரியர்கள். இவங்க இந்த மாதிரியான வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். நிறைய பேர் இப்போது வீட்டில் வேலை செய்யும்போது அல்லது வந்து 10 பாத்திரம் தேய்க்கும் போது, லேடிஸ்லாம் சமைக்கும்போது பாட்டு பாடிகிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். தூங்கும்போது பாட்டு கேட்குறது, அதிகமாக பாட்டு பாடுறது, கூடவே பாடிட்டே வருவாங்க. எல்லா இடத்துலும் ட்ராவல் பண்ணும்போது, குளிக்கும்போது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தான் கிரகம், இதை கூட நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்போ பாட்டு பாடுறது ஒரு பாவதோஷமா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, ஜெயிக்கிறது, ஒரு ஜோவியலாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தால் பாவதோஷம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக அப்படி ஒரு ஜோசியர் சொன்னார்னாக்கா அவர் கண்டிப்பாக தோற்று தான் போவார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மே மாதம் ஏற்படுது. மே மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறாங்க. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் ஏறி இருப்பது மேலும் சிறப்பு. இதனால் இது யாருக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் அமையும்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஊர் காவல் படை மற்றும் RPF, CPF அந்த மாதிரியான படை வீரர்கள், போர்ப்படை தளபதிகள், அப்புறம் இது மாதிரி நாட்டை காப்பாற்றுறதுக்காக உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்தவங்க. அதே போல் கம்யூனிகேஷன்ஸ், அது யார், அந்த செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு. அப்போ யாரெல்லாம் இந்த காப்பாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக
ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கேஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயிலு, கேஸு, எல்லா விதமான ஆயிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. அதே போல் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, செவ்வாய் வந்து கனிம வளம் இல்லையா, பூமி இல்லையா, அப்போ வந்து கனிம வளம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு. அப்போ இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில், அதாவது காய்லாங்கடை நடத்துகிறவங்களிருந்து விவசாய பெருமக்கள் இருந்து எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையப்போகுது. அப்போ இந்த சனிக்கு என்னெல்லாம் பார்வை? 3, 7, 10 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு என்ன பார்வை? 2, 7, 8. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் எங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க, அதோட கூட அவங்களுக்கான கேந்திரங்கள், அவங்களுக்கான திரிகோண வீடுகள், இது எல்லாமே பலப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று போராத குறைக்கு சனி செவ்வாய் சேர்க்கையோடு கிரகமாளிகா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரகமாளிகா யோகம்னா அப்படியே கிரகங்கள் வந்து 8 கட்டங்களில் இல்லை 9 கட்டங்களில் மாலை போட்ட மாதிரி அமைகிறது கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மே மாதம் அந்த மாதிரி ஒரு கிரகமாளிகா யோகம், அதாவது மே மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி 4 நாள் சந்திரனோடு சேர்த்து, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த கிரகமாளிகா யோகம், கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுக்கான, அப்படி இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக அதிர்ஷ்டசாலிகளாக வேறு இருக்க போகிறாங்க. அப்போ பல நன்மைகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த மே மாதத்தில் பல நன்மைகள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரகசியங்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கணும், நீங்கள் எதை தேடுறீங்க? பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா? உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை நாம் விளக்கி திரை நீக்கி பார்த்து விடுவோம். வாருங்கள். கன்னிராசி, மே மாதம் சார், இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம், எந்த சந்தேகமும் இல்லை. யார் சொன்னாலும் நம்பாதீங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. சூப்பராக இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க. அடுத்து நல்லது மேல் நல்லது நடக்கும் கன்னிராசி அன்பர்களே. காரணம் என்னென்னா, இந்த மே மாதம்தான் 11ஆவது வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மே மாதம் வந்துடுறார். என்னதான் கண்டக சனியால் நிறைய உடம்பு பிரச்சனைகள். இப்போது கன்னிராசி அன்பர்கள்னு சொல்லியாச்சுன்னா 2 விஷயந்தான் சார். உங்களுக்கு மனசில் பயம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும், மனசில் பயம் இருக்கும். அதே போல் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், எப்பயும் ஒரு குழப்பமாக, ஒரு பயமாக, என்னடா நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்மளை ஏன் சாமி இப்படி வச்சுருக்காரு, எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி நிலைமை, இந்த மாதிரி அடுத்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனசில் வரக்கூடிய பயம். அதே போல் நல்லா இருந்த உடல்நிலை கூட ஏதேனும் ஒரு வகையில் இடர்பாடு செய்வது. உடம்பு நல்லா இருக்கும், லங்ஸ் ப்ராப்ளம் வருவது, டைஜஷன் ப்ராப்ளம் வருவது, லங்ஸ் ப்ராப்ளம் வருவது, டைஜஷன் ப்ராப்ளம் வருவது. அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் உடல் பருமன். மெயினாக ஒரு உடல்நிலை வந்து ஒரு சரியான அளவில் இல்லாமல் இருக்கிறது. நல்லா இருந்த உடம்பு சாமி திடீர்னு இப்படி ஆயிட்டாரு,
ஸ்ட்ரோக்கு, கேன்சரு, ஹார்ட் அட்டாக்கு, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம். அப்போ கன்னி ராசி அப்படின்னு சொன்னால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. நிறைய விரதங்கள் இருப்பது சிறப்பு. இப்போ கன்னி ராசி என்ன இருக்கணுங்க, சாப்பாட்டை குறைச்சிட்டு விரதம் இருப்பது சிறப்பு. இதனால்தான் நம்ம முன்னோர்கள் விரதங்களை கண்டுபிடிச்சாங்க. ஏகாதசி விரதம், சதுர்தசி விரதம், பௌர்ணமி விரதம், பௌர்ணமி கிரிவலம், இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா இதுக்காகத்தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ கன்னி ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. அதோடு மட்டுமல்ல, கன்னி ராசி அன்பர்களே உடல்நிலை சரியில்லாமல் இருக்க ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னா அதை செய்து கொள்வது சிறப்பு. நிறைய பெண்கள் கால் பண்ணுறாங்க, வீட்டுக்காருக்கு இப்படி இருக்குது சாமி, எப்படி இருப்பாங்களோ, தம்பிக்கு இப்படி இருக்குது, அண்ணனுக்கு இப்படி இருக்குது, அப்படி இல்லைன்னா சிஸ்டருக்கு இந்த மாதிரி இருக்குது, இல்லைனா ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி இருக்குது, வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் இருக்குமே, ஆனால் அதையெல்லாம் செய்து கொள்வது சிறப்பு. பயப்படாதீங்க. அப்போ அதற்குரிய வழிபாடு, ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குன்னா ஒரு ஆயுஷோமம் பண்ணிக்கிறது, ஒரு சுதர்சனமம் பண்ணுறது, பரிகாரம் பண்ணணும், தானங்கள் செய்யணும். மெயினாக உடம்பு சரியாக போகணுன்னா நீங்கள் வெறும் சுதர்சனமம் மட்டும் பண்ணால் போகாது. அந்த உடல்நிலை ஆரோக்கியத்து கிரகம் அந்த எந்த கிரகம்னு கண்டுபிடிச்சி அந்த கிரகத்துக்கு சமமான தான தர்மங்கள் செய்ய வேண்டும். சுக்கிரன்னா வெள்ளி செய்யணும், குருனா பவுன் செய்யணும், கொடுத்துதான் ஆகணும். அது ஒரு மில்லிகிராமாவது இருக்கலாம், ஒரு சின்ன மூக்குத்தியாவது தானம் பண்ணணும். உயிர் முக்கியம், உடம்பு முக்கியம், வாழ்ந்தாகணும், குடும்பம் முக்கியம். அப்போது மனசில் இருக்கக்கூடிய பயம், மனக்குழப்பங்கள், அல்லது இதையெல்லாம் தாண்டி பெருசாக என்ன சிந்திக்கிறதால நமக்கு ஏதாவது முடக்கு செஞ்சிட்டாங்களா, நம்மளை யாராவது கட்டி போட்டுட்டாங்களா, தெய்வ கட்டு இருக்கா, குலதெய்வ கட்டு இருக்கா, அல்லது செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருக்கா, செய்வினைகள் அல்லது மருந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, ஏன் சாமியை நமக்கு எப்படி இருக்குது. அப்போ கண்டகச்சனி, அப்போ சனி ஒருவர் பார்ப்பாரே. ஆனால் இதுக்கு மேலே கன்னி ராசிக்கு சனி தசையும் நடந்தது அப்படின்னாக்கா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும், கேட்கவே வேணாம், படுத்தி எடுக்கும். சனி தசை நடக்குது, குரு தசை நடக்குது, குரு தசையில் சுக்கிர புத்தி நடக்குது, சனி தசையில் குரு புத்தி நடக்குது, வச்சு செய்யும். அப்போ கன்னி ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம், மனதில் குழப்பம், மனதில் பயம் நீங்கும் மாதம். பெரிய டிப்ரெஷனாக இருக்குது சாமி, ஃப்யூச்சர் பற்றின டிப்ரெஷன்ஸ் இருக்குது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த கடனை அடைக்க முடியுமான்னு தெரியல, லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், லோன் கிடைக்குமான்னு தெரியல, வேலை போகிற மாதிரி இருக்குது, வேலை போயிடுமோன்ற பயம் இருக்குது, வேலையை காப்பாற்றிக்கணும் சாமி. அப்போ இந்த மாதிரியான கவலைகள், கஷ்டங்கள், வேற ஒன்றும் பொருள் கஷ்டம் கிடையாது, வேலை போயிடுமோங்கிற பயம் இருப்பது, நடக்காது, ஆனால் ஏன் பயப்படுது, அதுதான் மனசு, அதுதான் கிரகம், அதுதான் சார் கிரகம். அப்போ அந்த மாதிரியான மன பயம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, இதெல்லாம் இந்த மே மாதத்தில் சரியாக போகுது. அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க, கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவையெல்லாம் பயம் விலகி நல்ல முறையில் இந்த மே மாதம் உங்களை சிறப்பான முறையில் வாழ வைக்க போகுது. கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ இதுக்கு என்ன முக்கியம்? பரிகாரங்கள் முக்கியம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் கொண்டு சரியான பரிகாரங்கள் அறிந்து செய்வீர்களேயானால் நலமுடன் வாழலாம், மன பயம் நீங்கும். ஜெய் வராகி.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.